சிலர் அமைச்சு பதவிகளுக்காக தாவி இருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரிய வேண்டும், மட்டக்களப்பிலும் அது நடைபெற்றது, அம்பாறை மாவட்டத்திலும் கூட நடைபெற்றது. கட்சி விட்டு கட்சி தாவுகின்ற செயல்பாடுகள் நடைபெற்றன. கொள்கையில் எதிர்கட்சி தலைவராக இருந்த போதிலும் சரி, மற்ற சந்தர்ப்பங்களின் போது கொள்கையை விட்டுக் கொடுக்காதவராக இருந்திருந்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவராக தெரிவு செய்கின்ற விடயத்தில் போராளிகளாக இருந்தாலும் சரி அல்லது பொதுமக்களாக இருந்தாலும் சரி, பல கட்சிகளின் பிரதிநிதிகளாக இருந்தாலும் சரி, எல்லோரும் ஏகோபித்து அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அவர் தலைமைத்துவத்திற்குரிய பண்பினை கொண்டிருக்கின்றார் என்றுதான் சொல்ல வேண்டும். போராளிகள் பக்கத்தில் இருந்தும் கூட அவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவராக இருப்பதை விரும்பி இருக்கின்றார்கள். ஆகவே எத்தகைய விமர்சனங்கள் இருந்தாலும் அந்த காலத்தில் அவர் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு தலைவராக இருந்திருக்கின்றார். நான் நினைக்கின்றேன், பாராளுமன்றத்தில் ஆகக்கூடிய வயதில் இருந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகவும் அவர்தான் இருக்க வேண்டும். 90 வயதுக்கு மேற்பட்ட காலத்திலும் அவருக்கு ஒரு விருப்பம் ஒன்று இருந்தது. தனது காலத்திற்குள் இந்த இனப்பிரச்சினைக்குரிய ஒரு தீர்வை காண வேண்டும் என்பதற்காக கடுமையாக உழைத்தவர். பன்னாடுகளாக இருந்தாலும் என்ன, அல்லது இந்தியாவாக இருந்தால் என்ன, உள்நாட்டில் சிங்கள தலைவர்களாக இருந்தால் என்ன, எப்படியாவது இந்த இனப்பிரச்சனையை தீர்த்து விட வேண்டும், மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக அவர் கடுமையாக உழைத்தவர். அவரிடம் இனவாதம் இருக்கவில்லை, இனவாதியாக அவர் இருக்கவில்லை. சகல இனத்தவர்களோடும் சுமூகமாக பழகக்கூடிய ஒரு பண்பியலை அவர் வளர்த்திருந்தார். அநேகமாக அவர் எடுக்கின்ற முடிவுகள் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக அந்த முடிவுகளை எடுக்கின்ற பக்குவம் அவரிடம் காணப்பட்டது. ஆனால் அவர் பாவம், தந்தை செல்வநாயகம் அவர்கள் எவ்வாறு சிங்கள தலைவர்களால் அகிம்சை ரீதியான போராட்டத்தின் வழியாக தேசிய இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணலாம் என்ற அடிப்படையில் செயற்பட்டு ஏமாற்றப்பட்டாரோ, அதே போன்றுதான் இந்த ஒற்றையாட்சி பௌத்த மேலாதிக்க அரசினை நடாத்துகின்ற அந்த சிங்கள தலைவர்களும் அவரை ஏமாற்றி இருக்கின்றார்கள். மொத்தமாக தமிழர்களை ஏமாற்றி இருக்கின்றார்கள். ஆகவே ஏமாற்றுதல்கள் ஏற்பட்டாலும் கொள்கையில் இருந்து அவர் பிசகவில்லை. கொள்கையில் எதிர்கட்சி தலைவராக இருந்த போதிலும் சரி, மற்ற சந்தர்ப்பங்களின் போது கொள்கையை விட்டுக் கொடுக்காதவராக இருந்திருந்தார். எமது கட்சியிலிருந்து கூட சிலர் அமைச்சு பதவிகளுக்காக தாவி இருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரிய வேண்டும், மட்டக்களப்பிலும் அது நடைபெற்றது, அம்பாறை மாவட்டத்திலும் கூட நடைபெற்றது. கட்சி விட்டு கட்சி தாவுகின்ற செயல்பாடுகள் நடைபெற்றன.